விவசாயிக்கு வந்து பவர் டில்லர் யூஸ் பண்ணி என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பாக்காடு உழவு ஓட்ட. எத்தனை வண்டி இருக்குங்க? நம்மக்கிட்ட 8 வண்டி இருக்குங்க. நம்மக்கிட்ட 12 ஹெச்பிலேருந்து 15 ஹெச்பி வரைக்கும் வண்டி இருக்குங்க. இப்படி இந்த இடத்துக்கு போய் ஓட்டணும்னு சொன்னால் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம். இது மாதிரி டிராக்டர்லேயே அப்படியே ட்ராலி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. வணக்கங்க. உங்களோட பேர், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கண்ணா? என் பேர் தங்கவேலு, நாமக்கல் மாவட்டம் கால்பாங்கிட்டில் இருக்கு. என் பேர் விமலுங்க, நாமக்கல் மாவட்டம் கீழ் செங்காட்டில் இருக்குங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்து என்ன வேலைகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் 2 பேர் சேர்ந்து விவசாயிக்கு வந்து பவர் டில்லர் யூஸ் பண்ணி என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பாக்காடு உழவு ஓட்ட, கரப்போடை, கரும்பு காடு களை வெட்ட, பார் அணைக்கிறதுக்கு, சேர் ஓட்டி தரது, வாழைக்காடு உழவு ஓட்ட, மண் அணைக்க, குச்சிக்காடு களை எடுத்தடை, பருத்திக்காடு, இது மாதிரி எல்லாம் விவசாயி என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். டிராக்டர் போக முடியாத இடத்துல நீங்கள் போய் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பவர் டில்லரை பயன்படுத்தி விவசாயிக்கு தேவையான வேலைகள் செய்யணும்னு ஏன் தோணுச்சு? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் தோட்டத்திலே ஆள் டிமாண்ட் வந்துச்சு. அப்போ சும்மா ரெடி பண்ணி, எங்கள் வீட்டில் ஒரு வண்டி இருந்துச்சு, அதை சும்மா ரெடி பண்ணி ஓட்டி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் ரெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷமாக ஆள் வச்சு வேலைக்கும் போயிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் டைமாக வந்து இப்போ ஒரு 1.5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதேவே, இந்த பிஸ்னஸ்ஸே. நீங்கண்ணா? நான் மல்டிமீடியா டிப்ளமோ பண்ணியிருக்கேங்க. இது நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறீங்களா, ஃபுல் டைமாக பண்ணுறீங்க? இல்லைங்க, ஃபுல் டைமாக தான் பண்ணுறேங்க. ஒரு 2 பேர் ஃபுல் டைம்? ஆமாங்க. சரி, ஓகேங்கண்ணா. உங்கள்கிட்ட எத்தனை வண்டி இருக்குங்கண்ணா? நம்மக்கிட்ட 8 வண்டி இருக்குங்க. 8 வண்டினா என்ன, எத்தனை ஹெச்பிலேருந்து வச்சுருக்கீங்க? நம்மக்கிட்ட 12 ஹெச்பிலேருந்து 15 ஹெச்பி வரைக்கும் வண்டி இருக்குங்க. கம்பெனிங்கண்ணா? எமனே விஎஸ்டிங்க, கிர்லஸ்கர் இருக்குங்க. இந்த 2 மாடல் ஆமாங்க. கம்பெனியில் வச்சுருக்கீங்க? ஆமாங்க. இப்போ வந்து வெளியூர்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளியூரில் கேட்குறாங்கன்னா எப்படி வந்து கொண்டு போவீங்க? இந்த பவர் டில்லர் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அது நம்ம வெளியூரில் ஒரு 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், இல்லை 100 கிலோமீட்டர் இருந்தாலும் கேட்குறாங்க அப்படின்னா அந்த தூரத்தில் கொண்டு போய் பண்ணுவீங்களா, இல்லை அது எப்படி கொண்டு போவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தாராளமாக கொண்டு போய் பண்ணி தருவோம். நாங்கள் தான் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். பவர் டில்லர் ஏற்றிட்டு போகிறதுக்கு ட்ராலி, அதில் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் கஸ்டமருக்கு. அது வந்து எப்படின்னா, இப்போ போகிற செலவு வந்து கஸ்டமருக்கு பாதி, நமக்கு பாதி. ஒரு செலவு அவங்களுது, ஒரு செலவு நம்மளுது. இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாடகை ஃபுல்லாக கேட்பாங்க. நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அதை ரெடியூஸ் பண்ணி டீசலுக்கு மட்டும் அமௌண்ட் வாங்கிக்குவோம். ஓ, சரிங்க. இப்போ போயிட்டு வர செலவுனா போகிற செலவு அவங்களுது, வர செலவு உங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ பவர் டில்லரை பயன்படுத்தி நீங்கள் வந்து விவசாய வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வந்து வாங்குவீங்க? சார்ஜ்னா 700லேருந்து ஒரு 1000க்குள்ளே சார்ஜ் பண்ணுறாங்க. வேலையை பொறுத்துங்க. ஒவ்வொரு வேலையை பொறுத்து அது ஆமாங்க, வேலையை பொறுத்து மாறுங்க. சரிங்க. இப்போ எதில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க? சார்ஜ்னா கரை போடுறதுங்க. கரை போடுறது? ஆமாங்க. சரி, ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வந்து விவசாயிகள் வந்து ஆட்களை விட்டுட்டு உங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வேலை சீக்கிரம் முடியும். ஆளுங்களை வச்சு 5 நாள் செய்கிறாங்கன்னா நம்ம ஒரு 2 நாளில் செஞ்சிடலாம். அப்புறமேட்டு ஆளு கூடயே இருக்கணும். இது அப்படின்ட்டு இல்லை, அவங்க ஒரு இப்போ 2 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி அவங்க அடுத்து வேறு வேலையை கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் கிளைமேட் வேறு மாறுது, திடீர்னு மழை வருது. இப்போ ஆளை விட்டு செஞ்சு பாதியில் அந்த வேலை நின்றுச்சுன்னா அந்த பாதி வெள்ளாமல் வரும், பாதி வெள்ளாமல் வராமல் போயிடும். அப்போ ஒரு ஏக்கராவில் பாதி வெள்ளாமல் செஞ்சு மழை வந்துருச்சுன்னா அந்த வேலையை செஞ்சு பாதி செய்யாமல் விட்டாங்கன்னா அந்த ஈல்டும் குறைஞ்சி போயிடும். வண்டினா ஒரே நல்ல வேலையை முடிச்சிடலாம். அவங்களுக்கு அது ஒரு பாசிபிள். அப்புறம் செலவு கம்மியாகும். ஆள் கூலிக்கு இதுக்கு பார்க்கல, வண்டியில் செய்யல, டைமும் சேவு, காஸ்ட் வைஸும் சேவ் ஆகும் நம்மளுக்கு, ஃபார்மருக்கு. அதனால் எங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து என்னென்ன வேலைகள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாக்காடு உழவு ஓட்டுறதுங்க, வாழைக்காடு உழவு ஓட்டுவோங்க, பருத்தி காடுங்க, அப்புறம் தென்னை மரம் ரவுண்டு கட்டுறது, வாழைக்கட்டைக்கு வந்து மண் அணைச்சி தரோம், அப்புறம் குச்சிக்காடு களை வெட்டி தரோம், வயல் ஓட்டி தரோங்க. பருத்திக்காடு களையும் வெட்டிக்கலாம், மண் அணைச்சிக்கலாம். விவசாயி என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ தென்னை மரத்துக்கு ரவுண்டு போட சொல்லுவாங்க, ஒருத்தர் வாய்க்கா மாதிரி பிடிச்சி விட சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ வந்து குச்சிக்காட்டுக்கு வந்து நீங்கள் களை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, மரவள்ளி கிழங்கு குச்சிக்காட்டுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கிழங்கு வந்து அடிபடாதுங்களா? அடிபடாதுங்க. ஆழம் கம்மியாக இருக்கனாலே ஆழம் கம்மியாக நாங்கள் வச்சு ஓட்டுவோங்க. மேலே செதுக்கிட்டு போகிற? ஆமாம், செதுக்கிட்டு போகிற மாதிரி ஓட்டுவோங்க. கிழங்குக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. சரிங்க. ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்குறாங்க. ஆமாங்க. இப்போ வந்து பவர் டில்லர் பயன்படுத்தி நாங்கள் வந்து களை எடுக்கிறோம் அப்படின்னா கிழங்கு வந்து அந்துடுது, அது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி. ஆமாம். உங்களுக்கு கேட்டேன் நான். இல்லைங்க, அவங்க வந்து ஒரு 3 அடி வச்சா ஓட்டலாங்க. 3 அடி? 3 அடியிலேருந்து 3.5 அந்த 4 அடி வரைக்கும் வச்சு ஓட்டலாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து அடுத்து அந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினச்சேன்.
இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து எவ்வளவு இடைவெளிகளில் வந்து பயிர் வந்து செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து பவர் டில்லர் பயன்படுத்தி அது உங்ககிட்ட இருக்க பவர் டில்லர் பயன்படுத்தி அவங்க களை எடுக்க முடியும்? 3 அடிக்கு மேலே என்ன எவ்வளோ அகலம் இருந்தாலும் சரி ஓட்டிக்கலாங்க. ஒரு சாரிக்கு சாரி 3 அடி. ஆமாங்க. இது என்ன கம்பெனி? இது எத்தனை ஹெச்பிங்க? இது விஎஸ்டி 12 ஹெச்பிங்க. இது எதுக்காக பயன்படுத்துறீங்க? இது வந்து சேர் ஓட்டுறதுக்கு அவசரம் பயன்படுத்துறேங்க. அதுதான் கேஜ் எல்லாம் மாட்டிருக்கீங்க? ஆமாங்க. இது சேர் ஓட்டும்போது உட்காந்துட்டே ஓட்டலாங்களா இல்லை? இல்லைங்க, இதை நான் நடந்தாங்க ஓட்டி ஆகணும். நடந்த ஓட்டி? ஆமாங்க. சரி, ஓகேங்கண்ணா. அடுத்து வந்து அந்த வண்டி காட்டுங்க. இந்த வண்டிங்கண்ணா இது வந்து 13 ஹெச்பிங்க. இது காடு வந்து ரொம்ப இப்போ டைட்டாக இருக்கு இல்லைங்க. இப்போ டைட்டாக இருக்கும்போது வந்து கஸ்டமர் வந்து தண்ணி விட்டு தான் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், நாங்கள் இதில் அப்பயே ஓட்டி தரோன்னு ஓட்டி தந்துடுவோங்க. சரி சரிங்கண்ணா. அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டி நல்லா இருக்கும். ஆமாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா கத்தி பார்த்தீங்கன்னா இது வந்து கடுசாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்க. சரி ஓகேங்கண்ணா. இதுவும் விஎஸ்டி தான்? இதுவும் விஎஸ்டி தாங்க. விஎஸ்டியில் 13 நாளுங்க. சரி ஓகே. இப்போ இதுங்க? இது வந்து கிர்லஸ்கர் 15 ஹெச்பிங்க. வாழைக்கட்டெல்லாம் அழிக்கிறாங்க இல்லைங்க, எல்லாம் ஆள் விட்டு வெயிட் அடிக்கும் போது வந்து காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாகுதுங்க. நாங்கள் வந்து வண்டியிலே பண்ணி தரோங்க. இது இந்த பிளேட்லாம் நல்லா இருக்குது அது அடிக்கிறதுக்கு? ஆமாங்க, இது நல்லா இருக்குங்க. சரி ஓகேங்கண்ணா. இது வந்து இதில் வண்டியிலே வந்தது இல்லை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுதுங்களா? இல்லைங்க, இதெல்லாம் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணதாங்க. சரி ஓகேங்கண்ணா. இப்போ இது என்ன எத்தனை ஹெச்பிங்கண்ணா? இது என்ன இது விஎஸ்டி தான் 13 ஹெச்பி. இதில் வந்து இப்போ தென்னைமரம் ரவுண்டு கட்டுற பிளேடு இது பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா. இல்லை பட்டை வைப்பீங்களா? இன்னும் பட்டையெல்லாம் இது இல்லை, அவ்வளோதான். இதை வச்சு ரவுண்டு கட்டிக்கலாம்? இதை வச்சே கட்டிக்கலாம். சரி ஓகேங்க. அடுத்து இதுங்க? இது வந்து 13.5. இது வந்து 13, இது 13.5. இது விஎஸ்டியே தான். இது வந்து கரும்பு காடு ஓட்ட யூஸ் பண்ணிக்குவோம். இது ஏன் கரும்பு காடு பயன்படுத்துறீங்க? ஹெச்பி அதிகமாக இருக்குது. இப்போ 4 அடி பாரலாம் இதில் வந்து தூர்கிட்டு மண் அவ்வளோ நல்லா போகாது. இதுக்கு கம்பேர் பண்ணையில் இது பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். கரும்பு காட்டு சூப்பராக இருக்கும். மண் பிடிச்சா அது லோடு வாங்கி நிற்கும். அரைக்கரை போனோம்னா இது அப்படியெல்லாம் நிற்காது, வண்டி நல்லா போகும் இழுத்துக்கிட்டு. சரிங்கண்ணா. அடுத்து இதுங்கண்ணா? இதுவும் வந்து 13 ஹெச்பியே தான். இது இப்போ உழவோட்டுற இதில் இருக்குது, உழவோட்டம். இப்போ வந்து ஒவ்வொரு உழவுக்கு ஏற்ற மாதிரி பிளேடு மாற்றுவீங்க? ஆமாம். இப்போ இந்த கத்தி வந்து பதமாக இருக்கையில் ஓட்டிக்கலாம். இந்த கத்தியை போட்டு பதமாக இருக்கையில் புல்லு அதிகமாக இருக்கையிலாம் இந்த பிளேடு போட்டு ஓட்டுவோம். இப்போ வந்து உங்கள்கிட்ட 13 ஹெச்பியில் நிறைய வண்டி வச்சுருக்கீங்க, அதுக்கான காரணம் என்னங்க? இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 13 தான் அதிகம் இருக்குது. என்னென்னா அது ஹேண்டிலிங்க்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். களை வெட்டுறதுலேருந்து கரை போடுறதுலேருந்து உழவோட்டை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 3 வண்டி மட்டும் வேறு வச்சுருக்கோம், 12, 15, 13. அது வந்து 12 வந்து வெயிட்டு கம்மி, சேர் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு சேத்துக்காட்டில் திரும்புன்னு சொல்லி அது வச்சுருக்கோம். நிறவறதுக்கு பெஸ்ட்டு நல்லாயிருக்கும். 15 வந்து அது லோடு அதிகமாக கொடுத்து செய்கிற வேலை. இப்போ வாழைக்கட்டை அழிக்கிறது இதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 13 வந்து கரும்பு காட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு அது கரும்பு காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வண்டி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹெச்பியை பொறுத்து. சரி ஓகே. இப்போ வந்து இங்கே 8 வண்டி வச்சுருக்கீங்க. 8 வண்டியில் நீங்கள் தான் போய் ஓட்டி கொடுக்குறீங்களா? ஆமாங்க. ஓனர் இப்படி இந்த இடத்துக்கு போய் ஓட்டணும்னு சொன்னால் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம். இடத்துக்கு பிளேஸ் சொல்லிடுவாங்க, நாங்கள் போயிடலாங்க. இப்போ இந்த பவர் டில்லரை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையை செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். இதில் நீங்கள் ஓட்டுறதுலேயே உங்களுக்கு எது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சிரமம்னு சொன்னால் கரை போடுறது வந்துட்டு ரிவேஸில் கரை போடலாம், அது ஒன்று சொல்லலாம். அப்புறம் அதிகம் வந்து தென்னை ரவுண்டு கட்டுறது, உழவு ஓட்டுறதுல ஒவ்வொன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று ரொம்ப காடு இருந்துச்சுன்னா இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் அளவுக்கு நல்லா தான் இருக்குது ஓட்டுறது. இப்போ வந்து உங்கள் ஓனர் வேறு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். ஒரு வயலில் போய் நீங்கள் வந்து கரை போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த வயலில் போய் நீங்கள் முதல்ல என்ன விஷயங்கள் பார்ப்பீங்க? காடு எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குது எப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு அது அந்த மாதிரி எப்படின்னு கேட்பாங்க. கேட்டு அவங்க ஓனர்கிட்ட பேசுவாங்க ஓனரு. நாங்கள் அதுக்கப்புறம் சரி ஓகே ஓட்டுங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த மாதிரி நாங்களும் ஓட்டி கொடுத்துட்டு வந்துடலாம். சரி, நீ இதுதான் மெயின் வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? மெயின் எல்லாரும் செய்யலாம். வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகலாம், ஒரு இடத்துக்கு போய் மாற்றி ஓட்டிக்கலாம். இது இல்லை நான் கேட்குறேன்னா பவர் டில்லர் மட்டும் தான் நீங்கள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். பவர் டில்லர் இதே மாதிரி தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ வந்து வெளியூருக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன மாதிரி செட்டப் வச்சுருக்கீங்க? வெளியூருக்கெல்லாம் போகிறதுக்கு இது மாதிரி டிராக்டர்லேயே அப்படியே ட்ராலி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் 3 வண்டி ஏற்றிக்கலாம் அதிகபட்சம். இதை யூஸ் பண்ணி வெளியில் போய் ஓட்டி தருவோம். சரி சரிங்க. இதுக்கு எந்த ஒரு சாக்கி இது மாதிரி எதுவும் தேவையில்லை, அதே ஏற்றிக்கலாம்? அதான் இது பின்னாடியே ரேம்ப் வச்சுருக்கோம், அப்படியே தூக்கி மாட்டிங்கன்னா அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். சரி. இப்போ வண்டி ஈஸியாக இருக்கும். ரன்னிங்கில் இருக்கும்போது கீழே விளையாடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பெல்ட் யூஸ் பண்ணி இது ராட்செட் இருக்குது, அதை போட்டு டைட் பண்ணிக்குவோம். கயிறு போட்டால் லூஸ் ஆகிக்கும். அந்த லாரிக்கெலாம் பாருங்கள் யூஸ் பண்ணுவாங்களே கண்டெய்னருக்கு நெகராமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி இழுத்து டைட் பண்ணிக்குவோம். எவ்வளோ டைட் வேணுமோ அதை டைட் வச்சுட்டா கிச்சன் நினைக்கும். சரி ஓகே.
சரிங்கண்ணா இப்போ வந்து நீங்க 2 பேர்த்துல வந்து ஒருத்தர் வெளியூர் போறாங்க அப்படின்னா அவங்க அந்த டிராக்ல கொண்டு போயிருவாங்க. இப்போ உள்ளூருக்கு கொண்டு போறதுனா எப்படி கொண்டு போறாங்க? ரோட் ரன்னிங் தாங்க. ரோட் ரன்னிங் தாங்க. சரிங்கண்ணா இப்போ வந்து நீங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் போய் ஓட்டி கொடுப்பீங்க? நாமக்கல் இதுக்கு முன்னாடி சேலம் போயிருக்கோம், வேலூர். கூப்பிட்ற தூரம் போவோம், சார்ஜ் தான் ஆகும், அவ்வளோதான். இல்லை எவ்வளோ தூரம்னா தூரம் 100 கிலோமீட்டர் கூட போகலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வேலை வேணும்ல. ஒரு 5-6 நாளைக்கு வேலை இருக்கிற மாதிரி இருந்தால் கூப்பிட்டா போயிட்டு வந்துடுவோம். சரி ஓகே. இப்போ வந்து ஒரு சில ஊர்களுக்கு வெளியூர்ல போய் நீங்க வந்து ஓட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வண்டி விட்டுட்டு வருவீங்களா? இப்போ ஒரு 8 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசத்துக்கு அங்கே வேலை இருக்குன்னா வண்டி எங்கே விடுவீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வண்டி இங்கேருந்து போகிற கஸ்டமர் வீட்டிலே விட்டுருவோம். வேலையை முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சுற்றி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. சரி ஓகேங்கண்ணா. உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி பண்ணலாங்க? எங்கள் நம்பருக்கு ஸ்க்ரீனில் போடுவாங்க நம்பரு, அது காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணி தரோம், பெஸ்ட்டாக பண்ணி தரோம். சரிங்கண்ணா. இப்போ இதை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணுறீங்களா நீங்கள்? இதில் இம்ப்ளிமெண்ட்டும் நாங்கள் எங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். அது யாராச்சும் கேட்டால் கூட ரெடி பண்ணி தருவோம். ஒரு வழியிலுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறீங்க. சரி ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் பவர் டீலரை வச்சு உழவு ஓட்டுறதுக்கு, கரை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யங்ஸ்டர்ஸாக வச்சுருக்கீங்க. அதுக்கான காரணம் எதாவது இருக்குங்களா? காரணம் என்னன்னா, இப்போ நம்ம வயசு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த் கரெக்டாக இருக்கும், கம்யூனிகேஷனும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஏதாவது சொன்னோம்னா கூட கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, டக்குன்னு வேலையை முடிப்பாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு. கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருந்தால் சின்ன பையன் வந்து நம்மளை திட்டுறான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால பெஸ்ட்டாக நல்லா கொஞ்சம் சுறுசுறுன்னு இருப்பாங்க, டக்குன்னு வேலை முடியும். சரிங்கண்ணா. இப்போ வந்து உங்கள் தொழிலில் நீங்கள் படுற கஷ்டம்னா என்னென்னு சொல்லுவீங்க? கஷ்டம்னா இப்போ விவசாயிக்கு வந்து விவசாயி தான் எதிரி. இப்போ எப்படின்னா, இப்போ நான் தொழில் பண்ணுறேன்னா அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பிக்கல வந்து நாங்கள் எப்படி என்ன ரேட்டுக்கு ஓட்டுறோமோ அதே ரேட்டுக்கு ஓட்டணும். அப்போ தான் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் சீக்கிரம் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு ரேட்டை குறைச்சி ஓட்டக்கூடாது. அப்போ வந்து விவசாயி வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களே குழம்பிடுறாங்க யாரை விட்டு ஓட்டுறது அப்படின்ட்டு. அதனால எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். சரிங்கண்ணா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விவசாயிக்கு தேவையான அனைத்து வேலைகளும் பவர் டில்லர் பயன்படுத்தி சிறப்பாக பண்ணி தராங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாம் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிரில்லியன்ட் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.